திமுக, அதிமுகவை தாண்டி அண்ணாமலை அவர்கள் ஒரு புது ஃபோர்ஸா வரப்போறாங்க. அவங்க புதிய கட்சி ஆரம்பிக்க போறாங்க. அதுக்கு பின்னணியில இருக்கிறது ரஜினிகாந்த் அவர்கள்னு பேசுறாங்க. அது உண்மையா? ரஜினிகாந்த் விஜய் ஆட்சிக்கு வராமல் தடுப்பதற்கான முயற்சியில சதியில எவ்வளோ ஆக்டிவ் ரோல் பண்ணாருன்றத அவர் செய்தியாளர் கூட்டம் போட்டு மறுத்தாலும் எங்க அப்பன் புதிர்க்குள் இல்லைன்னு எல்லாமே இப்போ கன்க்ளூசிவா வந்தாச்சு. காட் எக்ஸ்போஸ்ட் அவர், புரியுதுங்களா? அது போல இப்போ கூட பிரஸ் மீட்ல திமுகவும் தாவேகாவும் ஒண்ணுதாங்கிற மாதிரி பேசியிருக்காரு. அவங்கள மாதிரியே தான் ஆக்ட் பண்றாங்க டிவிக்கு. அதுதானங்க பாஜக லைன்னு. பாஜகவினுடைய அணுகுமுறை அதானே. திமுகவும் தாவேகாவும் ஒண்ணுதான், ரெண்டாவது திமுகன்றதான் அவங்களுடைய லைன். அதை தானே பேசியிருக்காரு அவர். பாஜகல தானே இருக்காரு. இந்த வெளியே அண்ணாமலை புது கட்சி ஆரம்பிச்சா கூட அது பாஜகவினுடைய பினாமி கட்சியாக தான் இருக்குமே தவிர அண்ணாமலைக்கும் பிஜேபிக்கும் ஆர்எஸ்எஸ்க்கும் இருக்கிற தொப்புள் உறவு அறாதுங்க. நிறைய சாகசங்கள் பண்ணுவாங்க இல்லையா, அது மாதிரி இது ஒரு சாகசம் தான். பட் இதெல்லாம் எடுபடாதுங்க தமிழ்நாட்டில். அந்த டிஎம்கே ஃபைல்ஸ் 2 கூட வெளிவிடுறேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அதை பற்றின எதுவுமே அண்ணாமலை இவர் ஃபைல்ஸை வெளியிட்டுருவாங்க. அவங்களாவது மந்திரியா இருந்து ஆட்சியிலேருந்து திருடினாங்க. இவர் மத்திய ஆளுங்கட்சியை காட்டிட்டு இடி ரெய்டு அது இதுன்னு பிஸ்னஸ் மேன் எல்லாம் இவர் டெல்லி கூப்பிட்டு போய் டீல் பேசி குதிரை வேகத்தில் குதிரை வியாபாரம்லாம் பண்ண ஆள் தான் அண்ணாமலை. நியூஸின் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நேர்காணல நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க அரசியல் விமர்சகர் திரு சி.கே. மதிவாணன் அவர்கள். நிறைய கேள்விகள் கேட்க போறோம், வாங்க பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். திமுக, அதிமுகவை தாண்டி அண்ணாமலை அவர்கள் ஒரு புது ஃபோர்ஸா வரப்போறாங்க. அவங்க புதிய கட்சி ஆரம்பிக்க போறாங்க. அதுக்கு பின்னணியில இருக்கிறது ரஜினிகாந்த் அவர்கள்னு பேசுறாங்க. அது உண்மையா? கத்திரிக்காய் முத்துனா கடத்தெருக்கு வரப்போகுது. இப்போ ரஜினிகாந்த் விஜய் ஆட்சிக்கு வராமல் தடுப்பதற்கான முயற்சியில் சதியில் எவ்வளோ ஆக்டிவ் ரோல் பண்ணாருன்றத அவர் செய்தியாளர் கூட்டம் போட்டு மறுத்தாலும் எங்கள் அப்பன் புதிர்க்குள் இல்லைன்னு எல்லாமே இப்போ கன்க்ளூசிவாக வந்தாச்சு. காட் எக்ஸ்போஸ்ட் அவர், புரியுதுங்களா? அதுபோல் இந்த அண்ணாமலை கட்சிக்கு முன்னால் அவர் இருக்கிறாரா பின்னால் இவர் இருக்கிறாரான்லாம் இப்போ எனக்கு சொல்ல தெரியாது. ஏன்னா எனக்கு எதுவும் இன்ஃபர்மேஷன் இல்லை. ஆனால் அண்ணாமலை கட்சி தொடங்குவாரா என்பதை பற்றி எனக்கு தகவல் உண்டு. 2 விஷயம், தொடங்கலாம், தொடங்காமல் போனாலும் போகலாம். இப்போ கூட பிரஸ் மீட்ல திமுகவும் தாவேகாவும் ஒண்ணுதாங்கிற மாதிரி பேசியிருக்காரு. அவங்கள மாதிரியே தான் ஆக்ட் பண்றாங்க டிவிக்கு. அதுதானங்க பாஜக லைன்னு. பாஜகவினுடைய அணுகுமுறை அதானே. திமுகவும் தாவேகாவும் ஒண்ணுதான், ரெண்டாவது திமுகன்றதான் அவங்களுடைய லைன். அதை தானே பேசியிருக்காரு அவர். பாஜகவில் தானே இருக்காரு, பாஜக லைனை தான் பேசுகிறாரு. அதாவதுங்க அவர் இப்போ அந்த கட்சி தலைமையை பிளாக்மெயில் பண்ண பார்க்குறாருங்க. இவங்க இது மாதிரி 1000 பிளாக்மெயிலர்ஸை பார்த்தவங்க தான் அவங்க அங்கே உட்காந்துட்ருக்கிறவங்க. இப்போ எதுக்கு டெல்லிக்கு போயிருக்காருன்னு நினைக்கிறீங்க? தனக்கு ஒரு ராஜ்யசபா சீட்டு வாங்கி மத்திய இணையமைச்சராகவோ துணை அமைச்சராகவோ தனக்கு ஒரு பொசிஷன் வேணும் இல்லையா? புது கட்சி தமிழ்நாடு கட்சியை எங்கையில் கொடுங்க, பிஜேபி தலைமையை. இந்த 2 இல்லைன்னா நான் புது கட்சி ஆரம்பிப்பேன். இதுதான் அவருடைய பிளாக்மெயில். இதுக்கு பாஜக இடம் கொடுக்குமா தெரியாது. ஆனால் பாஜகவுடைய இருந்து வெளியே அண்ணாமலை புது கட்சி ஆரம்பித்தா கூட அது பாஜகவினுடைய பினாமி கட்சியாக தான் இருக்குமே தவிர இப்போ இந்த பிராண்டுக்கு பேர் கெட்டு போச்சுங்க. பாஜக என்ற பிராண்ட் இங்கே இத்தனை வருஷம் ஆனாலும் விலை போக மாட்டேங்குது. அப்போ பிராண்ட் நேம் சேஞ்ச் பண்ணிட்டா அண்ணாமலை பிஜேபி. ஆமாம். அதனால் அண்ணாமலைக்கும் பிஜேபிக்கும் ஆர்எஸ்எஸ்க்கும் இருக்கிற தொப்புள் உறவு அறாதுங்க. நிறைய சாகசங்கள் பண்ணுவாங்க இல்லையா, அது மாதிரி இது ஒரு சாகசம் தான். பட் இதெல்லாம் எடுபடாதுங்க தமிழ்நாட்டில். இருமொழி கொள்கைக்கு கூட ஆதரவாக பேசுகிறாருங்கும் போது அப்போ இப்போ பிஜேபிக்கு எதிராக கொஞ்சம் போகிறாரோ அப்படிங்கிற மாதிரி ஒரு டோன் இருக்குல்ல. போகணும்னு விரும்புவார். ஏன்னா அப்படி பேசினா தானே பாஜக எதிர்ப்பாளர்கள் ஆதரவு அவருக்கு கிடைக்கும். நாய் வேஷம் போட்டு அதுக்கேற்ற மாதிரி குறைச்சிலாம் பண்ணோம் இல்லை. ஆனால் இந்த ட்ராமாலாம் கலைஞ்சிரோன்றான், புரியுதுங்களா? அதனால் அண்ணாமலை கட்சி ஆரம்பித்தும் ஒன்றும் நடக்க போகிறதில்ல. முதல்ல அவருக்கு எப்படிங்க இவ்வளோ நூற்றுக்கணக்கான கோடி ரூபாய் சொத்து வந்தது? அவர் வெறும் 10 வருஷம் ஐபிஎஸ்ஸை ரிசைன் பண்ணிட்டு வந்துட்டார். பாஜக தலைவராக இருந்து அவர் எப்படி சம்பாதிச்சார்? வானதி சீனிவாசன் அவங்க எப்படி சம்பாரித்து கோடீஸ்வரி ஆகியிருக்காங்க? இவங்கெல்லாம் ஊழலை பற்றியும் பொது சேவையை பற்றியும் பேச முடியுமா? அந்த டிஎம்கே ஃபைல்ஸ் 2 கூட வெளிவிடுறேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அதை பற்றின எதுவுமே அண்ணாமலை இவர் ஃபைல்ஸை வெளியிட்டுருவாங்க அவங்கெல்லாம்.
அவங்களாவது மந்திரியாக இருந்து ஆட்சியிலேருந்து திருடினாங்க. இவர் வந்து மத்திய ஆளுங்கட்சியை காட்டிட்டு இடி ரெய்டு அது இதுன்னு பிஸ்னஸ் மேனெல்லாம் இவர் டெல்லி கூப்பிட்டு போய் டீல் பேசி குதிரை வேகத்தில் குதிரை வியாபாரம்லாம் பண்ண ஆள் தான் அண்ணாமலை, வானதியெல்லாம். அதனால் இவங்களதெல்லாம் வந்து என்ன வேஷம் போட்டாலும் ஒரு மழை வந்தா வந்து வேஷம் கலைஞ்சிரும். இல்லை, திமுக எக்ஸ்எம்எல்ஏ எழிலன் அவர்கள் ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து நிறைய ஆன்சர்ஸ் பண்ணியிருக்காங்க. முதல்ல வந்து திமுகவும் அதிமுகவும் கூட்டணி பேசினாங்களா அப்படிங்கிறதுக்கு மெயினாக அவர் என்ன ஆன்சர் பண்ணியிருக்காருன்னா, நாங்கள் தான் ஃபஸ்ட்டு டிக்ளேர் பண்ணோம் நாங்கள் எதிர்க்கட்சியாக செயல்படுவோம் அப்படின்னு. ஆனால் அவங்கள்ட்ட இருந்து வெளியில் வந்த திமுக கூட்டணி கட்சிகளை சேர்ந்த தற்போது விஜய் அவர்களை ஆதரிக்கக்கூடிய எல்லா தலைவர்களுமே கிட்டத்தட்ட சொல்லிட்டாங்க கூட்டணி பேச்சுவார்த்தை நடந்தது, அதில் எங்களுக்கு உடன்பாடு இல்லைன்னு. அப்போ இந்த ரெண்டு கான்ட்ரடிக்ஷனில் எது உண்மை அப்படின்னு வரும்ல? டாக்டர் எழிலன் வந்துங்க திமுக எம்எல்ஏக்களாக இருந்தவர்களில் கொஞ்சம் புத்திசாலியான சென்சிபிள் ஆள். ஏன்னா பவள விழா நடந்தபோது வள்ளுவர் கோட்டத்தில் திமுகவில் எல்லாரும் வந்து தாவேக்காவினரை வந்து தற்கூரிகள் விவரம் இல்லாதவர்கள்லாம் பேசும்போது, பவள விழா திமுக கொண்டாடிய போது வள்ளுவர் கோட்டத்தில் எல்லாரும் வந்து அதில் தான் ராஜராஜ சோழன், இவர் ராஜேந்திர சோழன்லாம் துரைமுருகன் உதயநிதியை சொன்னது. அப்போ அவங்க எல்லாருமே என்ன சொன்னாங்கன்னா, இந்த மாதிரி தாவேக்கா என்பது ஒரு அரசியலற்ற கூட்டம், தற்குறி கூட்டம், சினிமா ரசிகர்கள் கூட்டம்னு ரொம்ப மோசமான விமர்சனம் பண்ணாங்க. திமுக வரலாறை பேச போகிறோன்னு ஆரம்பிச்சுட்டு தாவேக்காவை திட்டி தீர்த்தாங்க. அப்போ ஹி வாஸ் த ஒன்லி ஸ்பீக்கர் சென்சிபிளாக பேசினார். ஏப்பா அந்த இளைஞர்கள்லாம் நம்ம கொண்டு வரணும்பா, அவங்களெல்லாம் அந்த பக்கம் தள்ளிடாதீங்க தற்குறின்லாம் பேசி, அவங்களாம் நல்ல இளைஞர்கள் படிச்சிருக்காங்க, அவங்கள நம்ம கொள்கைக்கு கன்வெர்ட் பண்ணி நம்ம பக்கம் இழுக்கிற வேலையை பார்க்கணும், அவங்கள எதிரி ஆக்கிடாதீங்கன்னு பேசினார். அப்போவே நான் கொஞ்சம் கவனித்தேன், பரவாயில்லையே திமுகலையும் கல்லுக்குள் ஈரம் மாதிரி திமுகவிலையும் சில புத்திமான்கள் இருக்காங்களான்னு சொல்லிட்டு. பட்டு என்னுடைய நினைப்பு இப்போ தப்பாக போச்சு. நேற்று அவருடைய ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் எல்லா புத்திமான்களும் சொம்பு அடிக்கிறதுன்னு ஆரம்பித்தாச்சுன்னா கட்சிக்கு உண்மைகள் அங்கே மறைஞ்சிரும். அப்போ வந்து சென்ஸ் எல்லாம் போயிடும், நான் சென்ஸாக தான் நிற்கும்னு நினைக்கிறேன். இது வந்து ஓப்பன் ஃபேக்ட்டுங்க. அதாவது வந்து 4ஆம் தேதி மாலை 4 மணிக்கு மேலேயே வாக்கு எண்ணிக்கை இறுதி கட்டத்தை அடையும் போதே அதிமுகவை ஆட்சியில் அமர்த்த திமுக உதவ வேண்டும் என்று பாஜக மேலிடம் கான்கால் போட்டாங்கன்னு லேட்டஸ்ட்டாக பேசினார் மாணிக்கம் தாக்கூர் எம்பி. ஏன் காங்கிரஸ் கொல்லிக்காமல் வந்துடுச்சுன்னதுக்கு நாங்கள் எப்படிங்க சொல்லிக்க முடியும்? பாஜக லைனுக்கு போயிட்டாரு, பாஜக கனெக்ஷன் கால் கொடுத்துடுச்சு, இவங்க 2 பேரும் இணைச்சி விடாதீங்க, விஜய் காங்கிரஸ் கூட்டணி வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அதனால தான் அவங்க இம்மீடியட்டாக வந்தாங்களா? ஆமாம், உடனடியாக கிளம்பிட்டாங்க. இது வந்து ஆபத்து, பேராபத்தாக போய் முடியும்னு சொல்லி. அதனால் இதுக்கெல்லாம் விடுங்க, மாணிக்கம் தாக்கூரை கூட விடுங்க. எம்ஏ பேபி சிபிஎம் கட்சியின் பொதுச் செயலாளர் அவர் இந்தியா ஊடகத்தில் அந்த நிருபர்கள் கேள்வி கேட்குறாங்க, ஏன் வந்து நீங்கள் காங்கிரஸ் இது பேர்னா திமுகவோட இவ்வளோ வருஷம் இருந்தீங்க, இப்போ ஏன் வந்துட்டு வெளியே வந்துட்டீங்க அப்படின்போது, இல்லை ஸ்டாலின் எங்கள் தலைவர்களை அழைச்சி 7ஆம் தேதி, இது வந்து 8ஆம் தேதி என்ன நான் சொல்கிறேன், அவர் பேட்டி மே 7, அதெல்லாம் எல்லாருமே சொல்லிட்டாங்க, அதை கரோபரேட் பண்ணிட்டாங்க. மே 7ஆம் தேதி வந்து அவருடைய சித்தரஞ்சன் சாலையில் உள்ள வீட்டுக்கு அழைத்து கூட்டணி கட்சி தலைவர்களை ஸ்டாலின் பேசினார். என்ன பேசினாருன்றது எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லிட்டாங்க. கடைசியாக காதர் மொய்தீன் பாய் ரொம்ப தெளிவாக சொல்லிட்டார். என்ன பேசப்பட்டது பரிமாறப்பட்டதுன்னா, இன்றைக்கி இருக்கிற சூழலில் அதாவது பாஜக சொன்ன பிளானுன்னு சொல்லாமல் கூட்டணி கட்சிகள்கிட்ட இது போல் வந்து நாங்கள் முடிவு பண்ணியிருக்கிறோம் வெளியிலிருந்து ஆதரிக்கிறதுன்னு, நீங்களும் அதை ஆதரித்தா நம்ம கூட்டணியாக நல்லாயிருக்கும், என்ன சொல்கிறீங்க, நான் விரும்புகிறேன் நீங்கள்லாம் ஆதரித்து இது என்ன வந்து விஜய் ஆட்சிக்கு வர்றதை தடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இவங்களுக்கு எல்லாருக்குமே கொஞ்சம் ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஏன்னா எந்த எடப்பாடியை
6 வருஷமாக போட்டு அடின்னு அடித்து அமித்ஷாவின் அடிமை, தமிழ்நாட்டின் உரிமைகளை எல்லாம் விட்டு கொடுத்தவர், அச்சா பொச்சான்னு பேசின ஆட்கள் அவரும் போய் முதல்ல இவங்களுக்கு ஒன்றுமே புரியலையாம். ஆனால் அது மக்கள் தீர்ப்பைக்கு எதிரானதுன்னு மட்டும் தெரியுது. ஸோ அவங்க குவைட்டாக நீண்ட காலமாக பயணிச்சிட்டாங்க இல்லையா, ஒரு 9 வருஷமாக திமுகவோட. 2 நாடாளுமன்ற தேர்தல், 2 சட்டமன்ற தேர்தல் நினைக்கிறேன். அப்போ அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, கம்யூனிஸ்ட் பார்ட்டிஸ் முதல்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, போல் நாங்கள் எங்கள் மாநில குழு நிர்வாக குழுலாம் 8ஆம் தேதி கூட்டியிருக்கோம், அதில் நாங்கள் உங்கள் கருத்தெல்லாம் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு சொல்கிறோன்னு ஒரு ஃபேஸ் சேவிங்காக, முகதாட்சணத்துக்காக நோன்னு ஃப்ளாட்டாக மூஞ்சிக்கு நேராக சொல்லாமல் எஸ்கேப் ஆகிட்டாங்க. திருமாவளவன் என்ன சொல்லிட்டாருன்னா, நாங்கள் கம்யூனிஸ்ட் கட்சிகள் என்ன நிலை எடுக்கிறாங்க அதே லைன் தான் நானும் எடுக்க போகிறேன், நானும் வந்துட்டு நாளைக்கு அவங்க முடிவை பொறுத்து நானும் இது பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க. ஆனால் வெளியே வந்த பிறகு தான் இவங்களுக்கு வந்து இது என்ன மிகப்பெரிய தப்பாக இருக்குது, திமுக ஒரு விஜய் ஆட்சிக்கு வந்துடக்கூடாதுன்றதுக்காக மக்கள் அளித்த தீர்ப்பை மாற்றக்கூடாது இல்லையா, அது சரி இல்லையே. இப்போ இதுக்கு பின்னால் யாருன்போது அவங்களுக்கும் தெரிஞ்சு போச்சு, பாஜக தான் இவங்க 2 பேரையும் கனெக்டிங் கால் கொடுத்துருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் அவங்களோட ரெஸ்பெக்டிவ் ஸ்டேட் கவுன்சில் எக்ஸிக்யூட்டிவில் முடிவு பண்ணிட்டாங்க, நாங்கள் வந்து விஜய்க்கு வந்து அந்த அதாவது கவர்னர் ஆட்சின்ற முறையில் பேக் ரூட்டில், அதாவது பேக் டோரில் வந்து அமித்ஷா ஆட்சி வந்துடக்கூடாது, அந்த அவர் வந்து ஒரு மதச்சார்பற்ற சக்திகளை தான் ஆதரவு கேட்டிருக்காரு, ஆகவே அவருக்கு ஆதரவு கொடுக்குறது அப்படின்ற மாதிரி அவங்க டிக்ளேர் பண்ணிட்டாங்க. இது டிக்ளேர் பண்ணிட்டாங்கன்னு தெரிஞ்ச ஒன்றும் அடுத்த பிளான் பியை போட்டார். ஏன்னா இவங்கள கூப்பிட முடியாது இல்லையா. டக்குன்னு என்ன பண்ணார்னா, காதர் மொய்தீனையும் திருமாவளவனையும் ஏவாவேலு கூப்பிட்டு போயிருக்காரு. என்றைக்கு இது நான் சொல்கிறது 8ஆம் தேதி ராத்திரி. ஏன்னா 8ஆம் தேதி சாயந்தரம் 4:30 மணிக்கு வந்து இவங்க ப்ரெஸ்ஸில் அறிவிச்சிட்டாங்க இடதுசாரி கட்சிகள். ஃபஸ்ட்டு சிபிஐ வீரபாண்டியன் அறிவித்தார், ஒரு 1/2 hour கேப்பில் சண்முகம் அறிவிச்சிட்டார், 2 பேரும் ஐடென்டிக்கலாக அறிவிச்சிட்டாங்க. ஸோ நேச்சுரலி எல்லாரும் எதை எதிர்பார்த்தாங்கன்னா, விசிகா தான் அடுத்தது ஒரு 6 மணிக்கு அறிவிச்சிரோன்னு நினச்சாங்க. பட் விசிகாவை எங்கேயும் காணோம், தேடுறாங்க மீடியாவில், என்னாச்சு. ஏன்னா அவர் சொன்னது அந்த மாதிரி, நாங்கள் தொடர்ந்து இடதுசாரிகளும் விடுதலை சிறுத்தை கட்சிகளும் தொடர்ந்து பயணிச்சிட்ருக்கோம் ஒற்றுமையாக, அதனால் நாங்கள் எல்லாரும் அவங்க என்ன முடிவு எடுக்கிறோம் அந்த முடிவு தான் விசிகா எடுக்கும்ட்டார். ஸோ அது டேட்டானா அப்போ பார்த்தீங்கன்னா 6 ஆயிடுச்சு, 3-2 6, காங்கிரஸ் 5 11 ஆயிடுச்சு. அதனால் மெஜாரிட்டி வந்தாச்சு, அவர் ஆட்சி அமைக்க போகிறாருன்னு எல்லாம் நினச்சிட்டு இருந்தாங்க. இவங்கெல்லாம் கடிதம் கொடுத்துட்டாங்க. ஆனால் விசிகா வந்து அப்போ தான் என்ன தகவல் வருதுன்னா, ஆன்லைனில் நாங்கள் வந்து நிர்வாகிகளோடு பேசிக்கொண்டே இருக்கிறோம் அப்படின்னு ஆரம்பித்தாங்க. அப்புறம் நைட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா, ரொம்ப லேட்டாக ஆயிடுச்சு, அதனால் நாளை காலை 10 மணிக்கு செய்தியாளர்களை திருமாவளவன் அவர்களே சந்தித்து முடிவை அறிவிப்பார் அப்படின்னாங்க. ஆனால் டக்குன்னு என்ன நியூஸ் வருதுன்னா, அன்று ராத்திரி ஏவாவேலு வந்து திருமாவளவனை கூப்பிட்டுட்டு மறுபடியும் தனியாக போய் சந்திக்கிறாங்க. யாரை? ஸ்டாலினை. நான் சொல்கிறது 8ஆம் தேதி ராத்திரி சந்திக்கும்போது ஸ்டாலின் என்ன சொல்கிறாருன்னா, அதை விடுங்க, அது எடப்பாடியை நீங்கள்லாம் ஒத்துக்க மாட்டேன்றீங்க, அவங்களும் முடிவு எடுத்துட்டாங்க, நீங்களே சிஎம் ஆயிருங்க, அதனால் நாம் இப்போ வேறு பிளான், வேறு திட்டம் வந்திருக்கு. என்னன்னு இவர் கேட்க, இல்லை உங்களையே முதலமைச்சராக்கி ஒரு தலித் முதலமைச்சர்ன்ற மாதிரி நாம் கொண்டு போய் அதிமுகவும் திமுகவும் இணைந்து இந்த ஆட்சியை காப்பாற்றுறது, ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணியிருக்கிறோம். அது வந்து நம்ம திமுகவில் ஓகே பண்ணிட்டாங்க, அதிமுக பேசிகிட்டு இருக்காங்க, அவங்க சொல்லிட்டாங்கன்னா நம்ம கவர்னரை போய் பார்க்கலாம், நீங்கள் அவசரப்பட்டு கடிதத்தை கொடுத்துடாதீங்க அப்படின்னு சொன்னோன்னோ இவருக்கு ஒரு சலனம் வந்துடுச்சுங்க. இடதுசாரிகள்லாம் ரெடி ஆகிட்டாங்க, கடிதம் கொடுத்துட்டாங்க, அந்த வழியில் தான் நான் பயணிக்கிறேன்னு சொல்கிறவர் டக்குன்னு என்ன பண்ணிட்டாருன்னா, யாருக்குமே தொடர்பு எல்லைக்கு வெளியே போயிட்டார். 10 மணிக்கு ஆச்சு, 12 மணி ஆச்சு, 4 மணி வரைக்கும் அவர் வரவே இல்லை அன்றைக்கி 9ஆம் தேதி. அப்போ ஏதோ சம்திங் குக்கிங், சம்திங் ராங் அப்படின்ற மாதிரி என்னை போன்றவர்களுக்கு புரிஞ்சுது.
பின்னால் வந்து திருமாவளவன் விளக்கம் கொடுக்கும்போது என்ன சொன்னார்னா, அவரே நியூஸ் 18 தொலைக்காட்சிக்கு ஒரு நேர்காணல் கொடுத்தாரு. அப்போ அவர் என்ன சொன்னார்னா, நான் 4:30 மணிக்கே ஆதவ் அர்ஜுனாவை கூப்பிட்டு லெட்டரை கொடுத்துட்டேன், 9ஆம் தேதி கொடுத்துட்டேன். அதாவது 24 மணி நேரம் இடதுசாரிகள் முடிவெடுத்ததுக்கு 24 மணி நேரம் கழிச்சு கொடுத்துட்டேன். அப்போ எனக்கு ஒரு ஃபோன் வந்தது முக்கிய பிரமுகர்கிட்டேருந்து. அவர் யாருன்னு அதெல்லாம் இப்போ வேண்டாம், வந்தது. அவர் வந்து சொன்னார், இந்த மாதிரி வந்து அவசரப்படாதீங்கன்னு, ப்ரெஸ்ஸை சந்திக்காதீங்கன்னு. அப்போ வந்து நான் லெட்ரு கொடுத்துட்டேன் கையெழுத்து போட்டு அப்படின்னப்போ, லெட்ரு கொடுத்தா பரவாயில்ல, ஆனால் நீங்கள் ப்ரெஸ்ஸெல்லாம் சந்திச்சிடாதீங்க, வந்து அட்வான்ஸ் ஸ்டேஜில் இருக்குது, ஏடிஎம்கே எனி டைம் தே மே டிசைட் அப்படின்போது எனக்கு தகவல் வந்தது அப்படின்னு சொன்னார். அப்போ எல்லாத்துக்கும் காரணம் வந்து திமுக அதிமுக சேர்ந்து நடத்திய நாடகம். இது ஏன் நடக்கலைன்றதுக்கு 2 காரணம். ஒன்று என்னன்னா, திருமாவளவனை முதல்வராக்கிறத நான் ஏன் ஒத்துக்கணுன்ட்டு, எடப்பாடி வந்தால் ராஜாவாக தான் வருவேன், என்ன முதல்வராக்கணும், திருமாவளவன் மாதிரி ஆளெல்லாம் முதல்வராக்கிறதுக்கு இந்த கட்சியில் நாங்கள் ஆதரவு கொடுக்க மாட்டோம்னு அவர் பெல்ட்டி அடித்தார். இது ஒன்று. 2வது, திமுக அதிமுக நினைச்சா கூட, அவங்க சேர்ந்தா கூட அவங்கக்கிட்ட 118 இல்லை. கம்யூனிஸ்ட் கட்சிகள், முஸ்லீம் லீகு இவங்கெல்லாம் இருந்தால் தான் ஆட்சி அமைக்க முடியும். அவங்க இல்லை, அதனால் அந்த கேம் அபார்ட் ஆயிடுச்சு. இப்போ இது வந்து அவங்கெல்லாம் ஆட்சி அமைச்சிருப்பாங்க. ஆமாம், கண்டிப்பாக இதெல்லாம் நடந்தது. இதில் வந்து முக்கிய ரோல் ப்ளே பண்ணது 2 பேர். ஒன்று ரஜினிகாந்த், இன்னொன்று ஏவா வேலு. இப்போ ஏவா வேலுக்கு என்னன்னா, அவர் கையில் ஒப்படைச்ச 40-50 தொகுதியில் 4 தொகுதியில் தான் ஜெயிச்சிருக்காரு. அதனால் அவருக்கு ஒரு குற்றபோதம், நம்மளால் வந்து அந்த ஏரியாவை காப்பாற்ற முடியலையேன்னு. அதனால் அவர் என்ன சொல்லிட்டாரா, எவ்வளோ செலவானாலும் நான் பார்த்துக்கிறேன், எக்ஸ்பெண்டிச்சரை பூரா நான் பார்த்துக்கிறேன், அதிமுக என்ன அமௌண்ட் கேட்டாலும் கொடுக்கலாம், அதனால் வந்து இதை சரி பண்ணிவிடுவோன்னு சொல்லிவிட்டு அவர் தான் வந்து ரஜினிகாந்த் வீட்டுக்கு போயிருக்காரு. ஃபஸ்ட்டு ரஜினிகாந்த் வந்தார், ஸ்டாலினை பார்த்தாரு. அது அமித்ஷாவின் தூதுவராக வந்தார். அது எதுக்குன்னா, டு கன்வின்ஸ் ஸ்டாலின் who was vacillating and oscillating, ஊசலாடுறாரு. மகன் ஒத்த காலில் நிற்கிறார், எப்படியாவது ஆட்சியை நம்ம அவர் கையில் போகிறத தடுக்கணும், விஜய் கையில் போனால் எம்ஜிஆர் மாதிரி நம்மளை 20 வருஷம் உட்கார வச்சுருவாங்க, அதனால் போகக்கூடாது, என்ன செய்வீங்களே தெரியாது, பை ஹூக் ஆர் குரூக் விஜய் ஷுட் நாட் மேட் சிஎம், அதை தடுக்கணுன்றாரு. இந்த பக்கம் கனிமொழி என்ன சொல்கிறாங்கன்னா, சீனியர்கள் கொஞ்சம் பேர் இது போல் வந்து இது நமக்கு லாங் ரன்னில் பெரிய சேதாரத்தை உண்டாக்கும், நம்ம மக்கள் தீர்ப்பை ஏற்றுக்கணும், நம்ம அதிமுகவை உட்கார வைக்கிறது நம்ம கட்சி அழிஞ்சிரும் அப்படின்னு அவங்க. இப்போ இந்த கான்ஃப்ளிக்டிங் வியூஸால் சபரீசன் வந்து எந்த கருத்தையும் அவர் சொல்கிற நிலையிலையும் இல்லை, அவரை யாரும் மதிக்கவும் இல்லை தேர்தல் டிஃபீட்டுக்கு அப்புறம். அதனால் அவர் ஒதுங்கி நின்றுட்டார். இப்போ இந்த மாதிரி கான்ஃப்ளிக்டிங் வியூஸ் வந்த உடனே ஸ்டாலின் கெட் கன்ஃபியூஸ்டு, டு பி ஆர் நாட் டு பி. மகனுக்காக இதை செய்கிறதா இல்லை அரசியல் கொஞ்சம் சாணக்கியம் உள்ள கனிமொழி பேச்சை கேட்குறதான்னு கொஞ்சம் இருக்கும்போது தான் அவருக்கு வந்து இந்த மாதிரி ஸ்டாலின் வந்து ஊசலாடுறாரு, ஒரு முடிவு எடுக்க மாட்டேன்றார், டிலே பண்ணுறாரு. அப்படின்போது தான் அமித்ஷா வந்து ரஜினிகாந்தை நீங்கள் போனோம், நேராக போய் யூ ஷுட் யூஸ் யுவர் ஸ்கில்ஸ், ஆக்டிங் ஸ்கில்லாம் யூஸ் பண்ணி அவரை கன்வின்ஸ் பண்ணணுன்றதுக்காக தான் அவரை அனுப்பிச்சாங்க. இதுக்கிடையில் கவர்னருக்கு என்ன இன்ஸ்ட்ரக்ஷன்னா, ஒத்துக்காதீங்க, 118 பேர் காட்டுங்கன்னு சொல்லுங்கள், இப்படியே இழுங்க அப்படின்னு அவர் அந்த வேலையை அமித்ஷா கிட்ட வேலையை அவர் தெளிவாக பண்ணார். அவர் இன்னொன்றும் வாய விட்டார். என்னன்னா, இந்தியா டுடேயில் ஏதோ பேசிகிட்டு இருக்கும்போது, நாளைக்கு வந்து திமுக அதிமுகவை சேர்ந்து 118 பேர் கொடுத்தாங்கன்னா அவங்கள கூட நான் கூப்பிடுவேன்னாரு. யாருக்கு மெஜாரிட்டி இருக்கோ கூப்பிடுவேன். இட் இஸ் நன் ஆஃப் ஹிஸ் ஜாப். அவர் ஜாப் என்னன்னா, ஆஸ் பர் த கான்ஸ்டியூஷன், இப்படி ஒரு ஹங் அசம்பிளி வந்துடுச்சுன்னா ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி வந்து ஒன்று லார்ஜஸ்ட்டு பார்ட்டியை கூப்பிடணும், அப்படி இல்லைன்னா லார்ஜஸ்ட்டு ப்ரீபோல் அலையன்ஸ்
உதாரணத்துக்கு தாவேக்காவுக்கு 108 இருந்தது. திமுக கூட்டணிக்கு 109 இருந்தால் திமுக கூட்டணி தான் கூப்பிடணும். சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியாக இது இருந்தால் கூட இவங்களை விட ப்ரீபோல் அலையன்ஸ் அதிகமாக இருக்குது. இங்கே கிவன் கேஸில் என்னென்னா இவங்களுக்கு 108 சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டிக்கு, இவங்களுக்கு 59 60 தான் இல்லையா? திமுக கூட்டணி எவ்வளோ? 70ல இருந்து. சரி 70. பட் 108ன்றது 72 விட 73 அதிகம் தானே. அப்போ நோ சாய்ஸ் ஃபார் கவர்னர். அவர் விஜயை தான் கூப்பிட்டு நீங்கள் ஆட்சி அமைங்க, ஆனால் எனக்கு 10 டேஸ்க்குள்ளே யூ ஹாவ் டு ப்ரூவ் யுவர் கான்ஃபிடென்ஸ் இன் த அசம்பிளி. அசம்பிளி இஸ் த பிளேஸ் வேர் கான்ஃபிடென்ஸ் ஹேஸ் டு பி ப்ரூவ்டு. இதுதான் நடந்திருக்கணும். இதை நடக்காமல் கவர்னர் டில்லி டாலி பண்ணதுக்கு அமித்ஷாவுடைய அனுகிரகம், டைரக்ஷன். அப்போ இதில் டேண்டமாக ஒர்க் பண்ணாங்க. அமித்ஷா மேலேருந்து இவரே சொன்னார, நம்ம எடப்பாடி அந்த விடுதியில் அடைச்சி வச்சுருந்தாங்கல்ல 47 எம்எல்ஏக்கள், அநேகமாக 46 தான் இருக்கும். ஏன்னா இவர் அன்றைக்கி டெல்லிக்கு போயிருந்தார். சிவி சண்முகம் ராஜ்யசபா மெம்பரை ரிசைன் பண்ணுறதுக்காக போயிட்டார். ஸோ எஞ்சியவர்கள் அங்கே அந்த விடுதியில் இருந்தாங்க பாண்டிச்சேரியில். அப்போ அவர் பேசுனதுன்னா மேலே பேசிட்டாங்க. மேலேன்னா யார்? ஆண்டவனா? அமித்ஷா பேசிட்டாரு. டிஎம்கே ஒத்துக்குச்சு, அவங்க என்ன தான் சீஃப் மினிஸ்டர் ஆகிறாங்க, நம்ம ஆட்சி அமைக்கிறோம், நீங்கள்லாம் மந்திரியாக போகிறீங்க, சந்தோஷமாக இருங்கன்னு ஒரு வெள்ளை பேப்பரில் எல்லார்கிட்டையும் கையெழுத்து வாங்கிட்டு வந்துட்டார். அதை தான் பிறகு அவர் ஆளுநர்கிட்ட விப் எலெக்ஷன் நடந்ததாக சொல்லி கொடுத்தாரு அந்த லெட்டரை. எல்லாம் போகஸ் தான், முதலும் போகஸ், முற்றும் போகஸ். அப்போ இவ்வளோ விஷயங்கள்லாம் வந்த பிறகு ஒரு 4 நாளைக்கு பேராசிரியர் காதர் மொய்தீன் புட்டு சொன்னார். இதெல்லாம் வந்த பிறகு எவ்வளவு துணிச்சலோடு இந்த டாக்டர் எழிலன், நான் ஒரு அறிவார்ந்த ஆள், சென்சிபிள் பர்சன் நினச்ச ஆள், எப்படி நேற்று பொய்யை பேசிகிட்டு இருக்காரு. இது உலகுக்கே தெரியுங்க. ரஜினிகாந்த் ரோல் என்ன ப்ளே பண்ணார், ஏவாவேல் என்ன பண்ணார், உதயநிதி ரோல் என்ன, கனிமொழியினுடைய ரோல் என்ன, அமித்ஷா என்ன பண்ணார், கவர்னர் என்ன பண்ணார், எடப்பாடி முதலமைச்சர் ஆகிறதுக்கு தயாரானவர் திருமாவளவனை முதலமைச்சர் ஆகிறதுக்கு அவர் விரும்பலை. ஆனால் அவரை முதலமைச்சராக்க இடதுசாரிகள், விசிக, முஸ்லீம் லீக் ஒத்துக்கல. இத்தனை குழப்படியில் தான் வேற வழியே இல்லாமல் விஜய் வாஸ் கால் டு ஃபார்ம் த கவர்மெண்ட். இப்படி இருக்கும்போது எழிலன் எப்படி முழுப்பு, அதாவது ஒரு சின்ன சுண்டைக்காயை சோத்தில் மறைக்கலாம், ஒரு முழு பூசணிக்காயை அதுவும் ஒரு கவலம் சோத்துல மறைக்கணும்னு நினைக்கிறாரு. மக்கள்லாம் என்ன மடையர்கள் இன்னைக்கு. அதுவும் எவ்வளோ காலம் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, சோஷியல் மீடியா, டெலிவிஷன் மீடியாலாம் அப்பப்போவே போட்டுக்கிட்டு இருக்கான். அப்படி இருக்கிற காலத்திலேயே இப்படி பழைய மாதிரி நீங்கள் பொய் சொல்லிட்டு தப்பிச்சிக்கலாம்னு நினச்சா அது ரொம்ப, அதாவது என்னென்னா மற்றவங்களெல்லாம் மடையர்கள்னு நினச்சிட்டு பேசிகிட்டு இருக்காங்க.